ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அதில் 17வது சம். ப்ரிப்பேர் ஏ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st December 1995 and a balance sheet as on date from the following trial balance Mr. Agilan. drawings வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு குட்வில், பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும். பில்டிங் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு, மிஷினரி பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு, பில்ஸ் ரிசீவபிள் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு, ஓப்பனிங் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு, பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு, வேஜஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு, கரேஜ் அவுட்வர்ட்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு, கரேஜ் இன்வர்ட்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு, சேலரிஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு, ரெண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு, டிஸ்கவுண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு, ரிப்பேர்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸில் டெபிட் சைடு, பேங்க் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு, கேஷ் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு, டெப்டர்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு, பேட் டெபிட்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு, சேல்ஸ் ரிட்டர்ன் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு, ஃபர்னிச்சர் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு, அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு, கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு, பில்ஸ் பேயபிள் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு, கிரெடிட்டர்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு, சேல்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக்ஸ் இது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வரும். அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும். டெப்ரிஷியேட் மிஷினரி அண்ட் ஃபர்னிச்சர் அசட்ஸில் இருக்க மிஷினரி ஃபர்னிச்சருக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. மிஷினரி வந்து இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுக்கறது 2 சைடு வரும். ஒன்று வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வரும், இன்னொன்று வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். மிஷினரிக்கு வந்து டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. இது பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். இப்போது இந்த மிஷினரிக்கான மிஷினரி வந்து டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டெப்ரிசியேஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இப்படி தான் போடணும். 40,000 × 10 வகுத்தல் 100, 4,000 போடணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து 40,000 மைனஸ் 4,000 போட்டால் மீதி வர ஆன்சர் தான் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். அடுத்தது ஃபர்னிச்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபர்னிச்சர் வந்து 6,000 ரூபாய், 6,000 × 10 வகுத்தல் 100, 600 ரூபா. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 600 ரூபா போடணும். பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வந்து ஃபர்னிச்சர் போட்டு 6,000 ரூபாய் போடுவோம். 6,000 அந்த டிப்ரிசியேஷனில் 6,000 × 10/100 போட்டால் 600 வரும். அந்த 6,000லேருந்து 600 மைனஸ் பண்ணோம்னா 5,400 வரும். அதைத்தான் நம்ம போடுவோம். அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். வேஜஸ் கூட இது ப்ளஸ் பண்ணணும். ப்ரிப்பேர்டு அட்வர்டைஸ்மெண்ட் 500 rupees, இது வந்து மைனஸ் பண்ணணும். அட்வர்டைஸ்மெண்ட்டு கூட இந்த 500 ரூபாய் மைனஸ் பண்ணணும். கிரெடிட் 5% ஆன் டெப்டாஸ் ஃபார் பேட் டெபிட்ஸ் ஆஸ் ப்ரொவிஷன். டெப்டாஸ்லேருந்து ப்ரொவிஷனுக்காக 5% வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. டெப்டார்ஸ் வந்து 45,000 ரூபாய், 45,000 5% போடணும். $45,000 × 5 வகுத்தல் 100, 2,250 ரூபா வருது. அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் வந்து லைபிலிட்டிஸ் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டிஸ் சைடு வரும். ப்ரிப்பேர்டு
அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அது பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வந்து வரும். கிரெடிட் 5%, டெப்டாஸ் ஃபார் பேட் டெபிட்ஸ் ஃபார் ப்ரொவிஷன். இது வந்து டெப்டாஸில் வந்து அந்த 2250 ரூபாயை மைனஸ் பண்ணி நம்ம ருபீஸ் அக்கௌண்ட்டில் போடணும். Trading and profit and loss account as on Agilan for year ended 31/12/1995. Particulars rupees. இது debit side, இது வந்து credit side. To opening stock 40,000, to purchase 51,000, purchase return 250, மைனஸ் பண்ணோம்னா 40,350 வருது. To wages 26,000, to wages 1,500, 27,500 வருது. To courage inwards 1,000. By sales 2,80,000, sales return 2,000, மைனஸ் பண்ணோம்னா 2,16,000 வருது. By closing stock 35,000. டோட்டல் இது ரெண்டு டோட்டல் பண்ணோம்னா 2,51,000 ஆச்சு. இந்த சைடு கம்மியாக இருக்குது. இதில் 2,51,000லேருந்து இந்த டோட்டல் பண்ணதை மைனஸ் பண்ணோம்னா மீதி வர்றது 1,34,150 ருபீஸ் வருது. பை கிராஸ் ப்ராஃபிட். அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. டு கரேஜ் அவுட்வர்ட்ஸ் 450, டு அட்வர்டைஸ்மெண்ட் 3,500, ப்ரிப்பேர்டு மைனஸ் பண்ணணும் 500 ருபீஸ், மைனஸ் பண்ணோம்னா 3,000. டு மிஷினரி 40,000, அதில் 10% 4,000 போட்டுச்சு. டு ஃபர்னிச்சர் வந்து 6,000, அதில் 10% கண்டுபிடிச்சோம்னா 600 போட்டாச்சு. டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ், டெப்டாஸ்லேருந்து 5% கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா 2,250 வருது. டு டிஸ்கவுண்ட் 1,100, to repairs 2,300, to bad debts 1,200, to salaries 35,000, to rent 3,000, to discount 1,100. அதுக்கப்புறம் பை கிராஸ் ப்ராஃபிட் 1,34,150 ருபீஸ். இந்த சைடு டோட்டல் பண்ணோம்னா கம்மியாக வருது. இந்த சைடு 1,34,150 ருபீஸ்லேருந்து இதை மைனஸ் பண்ணணும். இது ஃபுல்லாக மைனஸ் பண்ணோம்னா 80,750 ருபீஸ் வருது. இதை நெட் ப்ராஃபிட். அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டு. பேலன்ஸ் ஷீட் ஏசான் ஆகி இல்லை ஆசான் 31/12/1995. லைபிலிட்டிஸ் அசெட்ஸ் கேபிட்டல் 1,60,000, நெட் ப்ராஃபிட் 80,750 ருபீஸ். ரெண்டு ப்ளஸ் பண்ணோம்னா 2,40,750 ருபீஸ். மைனஸ் ட்ராயிங்ஸ் 45,000 போட்டோம்னா 1,95,750 ருபீஸ் வருது. சண்டரி கிரெடிட்டர்ஸ் 70,000 ருபீஸ். பில்ஸ் பேயபிள் 35,000. அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் வந்து 1,500 ருபீஸ் வருது. ப்ளஸ் பண்ணோம்னா 3,02,250 ருபீஸ் வருது. குட்வில் 90,000, பில்டிங் 60,000, மிஷினரி 40,000, டெப்ரிசியேஷன் வந்து 10%, 4,000 ருபீஸ். மைனஸ் பண்ணோம்னா 36,000, ஃபர்னிச்சர் 6,000, டெப்ரிசியேஷன் வந்து 10% போட்டோம்னா 600 ருபீஸ் வருது. மைனஸ் பண்ணோம்னா 5,400 ருபீஸ் வருது. டெப்டாஸ் வந்து 45,000. ப்ரொவிஷன் வந்து மைனஸ் பண்ணணும். ப்ரொவிஷன் வந்து 5% போட்டோம்னா 2,250 ருபீஸ் வருது. மைனஸ் பண்ணோம்னா 40,750 ருபீஸ் வருது. பேங்க் 25,000, கேஷ் 6,600, பேங்க் 25,000, 1,600, பில்ஸ் ரிசீவபிள் 6,000, க்ளோசிங் ஸ்டாக் 35,000, ப்ரிப்பேர்டு அட்வர்டைஸ்மெண்ட் 500 ருபீஸ். டோட்டல் பண்ணோம்னா 3,02,250 ருபீஸ். ரெண்டு சைடு ஈக்குவலாக வருது.